வாங்க நேர விஷயத்துக்கு வருவோம். உங்க ஸ்கிரீன் டைம் உங்க நேரத்தை மட்டும் கொல்லல, அது உங்களோட கனவுகளையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நடு ராத்திரி மணி 3. நீங்க படுக்கையில ஒரு மாதிரி சுருண்டு படுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராமை க்ளோஸ் பண்றீங்க. 2 செகண்ட் யோசிக்கிறீங்க, திரும்பவும் இன்ஸ்டாகிராமையே திறக்கிறீங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமா, இது உங்க கதை தான். உங்க ஸ்கிரீன் டைம் ரிப்போர்ட்டை பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 42 நிமிஷம். யோசிச்சு பாருங்க, உங்க சொந்த வாழ்க்கையில நீங்களே ஒரு சைடு கேரக்டரா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நம்பர் வேற ஒரு சோக கதையை சொல்லுது. ஆமா, சொன்னா கோச்சிக்காதீங்க, நீங்க காலி. நாம நம்ம வாழ்க்கையோட ஹீரோவா இல்லாம ஒரு துணை கதாபாத்திரமா மாறிட்டோம். இந்த டிஜிட்டல் வலையில மொத்தமா சிக்கியிருக்கோம். ஆனா பயப்படாதீங்க, இதிலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழி இருக்கு. இன்மைய மட்டும் சொல்லுங்க. கடைசியா எப்போ நீங்க இந்த சின்ன டோபமைன் டப்பாவை கையில எடுக்காம பாத்ரூம்க்கு போனீங்க? அது இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மால தனியா இருக்க முடியல, இல்லையா? இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. பாக்கெட்ல போனே இருக்காது, ஆனா வைப்ரேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். உங்க கவனம் ஒரு சின்ன மீனை விட குறைவா இருக்கா? எது மேலுமே முழுசா கவனம் செலுத்த முடியலையா? சம்பந்தமே இல்லாத வீடியோவோட கமெண்ட்ஸ்ல மூழ்கி ஏதாவது ஒரு உணர்ச்சிக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பேர் தான் மூளை அழுகல். உண்மையிலே என்ன நடக்குது தெரியுமா? இந்த அல்காரிதம் அது உங்கள ஒரு சிலந்தி வலை மாதிரி சுத்தி வளைச்சு ஒரு பொறிக்குள்ள சிக்க வைக்க பாக்குது. அதுக்கு உங்க நேரம்தான் தீனி. நீங்க வீணாக்குற ஒவ்வொரு நொடியும் அதுக்கு சாப்பாடு. ஆனா இன்னைக்கு இந்த ஆட்டத்தையே நாம மாத்த போறோம். இந்த மாய வலைய அறுத்துக்கிட்டு வெளியே வர போறோம். இந்த போன் அடிமைத்தனத்தை மொத்தமா அழிக்கிற அழிப்பு திட்டத்தை நாம இப்போ தொடங்க போறோம். சரி, இந்த மூளை அழுகல்ல இருந்து தப்பிச்சு உங்க கவனத்தை திரும்ப கொண்டு வரதுக்கு இது ஒரு 3 ஸ்டெப் திட்டம். எந்த சும்மா பெயர்ச்சும் இல்ல, நேரடியா ஆக்ஷன் தான். இந்த 3 ஸ்டெப் தான் இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியே வரதுக்கான சீக்ரெட் கோட்ஸ். ஒவ்வொன்றையும் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல் ஸ்டெப், உங்க போனையே போர் அடிக்க வைக்கிறது. ஆமா, நீங்க கேட்கறது சரிதான். உங்க போனை பார்த்தாலே உங்களுக்கு கடுப்பாகணும். அதுக்கு நாம போட போறது தான் இந்த டோபமைன் அணுகுண்டு. நம்ம மூளை இருக்கே, அது ஒரு குரங்கு மாதிரி. பளபளன்னு கலர்ஃபுல்லா இருந்தாதான் அதுக்கு பிடிக்கும். நாம அதை ஏமாத்த போறோம். இப்போவே உங்க ஃபோன் செட்டிங்ஸ் போங்க. ஆக்சசிபிலிட்டி, அப்புறம் டிஸ்பிளே, அதுல கலர் ஃபில்டர்ஸ் போய் உங்க ஸ்கிரீனை பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துங்க. திடீர்னு உங்க இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாமே ஒரு பழைய 1950s நியூஸ் பேப்பர் மாதிரி தெரியும். எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. இது ஒரு சூப்பரான டெக்னிக். சரி, இப்போ கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப். 2வது படி. உங்க நேரத்தையும் உங்க நிம்மதியும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கே அந்த ஒரு ஆப்பை நாம டெலீட் பண்ண போறோம். அது எந்த ஆப்னு உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி மெசேஜ் பண்றதுலாம் சீன் போடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புற 40 ரீல்ஸ்ல ஒன்னுக்கு கூட நீங்க சிரிக்கிறது இல்ல. வெறும் 48 மணி நேரம், ஜஸ்ட் 48 ஹவர்ஸ் delete பண்ணுங்க. அந்த ஒரு தவிப்பு வரட்டும். அது ஒரு டீடாக்ஸ் மாதிரி. அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வாங்க. இதுதான் ஃபைனல் மூவ். காலையில எழும்போது, ராத்திரி தூங்கும்போது நடக்கிற அந்த ஸ்க்ரோலிங் யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கான வழி இதுதான். ராத்திரி தூங்க போகும்போதே உங்க போனை ரூமோட அந்த மூலையில சார்ஜ் போடுங்க. படுக்கையில இருந்தே கையை நீட்டி போன் எடுக்க முடியுதா? அப்போ நீங்க அந்த கேம்ல ஆல்ரெடி தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அலாரத்தை ஆஃப் பண்ண உங்களையே எழுந்து நடக்க வைங்க. எந்திரிச்சதும் தப்பி தவறி கூட அதை டாய்லெட்டுக்கு தூக்கிட்டு போயிடாதீங்க. ஒரு நிமிஷம் சும்மா சுவர பாருங்க. யோசிங்க, உங்க சொந்த மூளையோட சத்தம் எப்படி இருக்குன்னு திரும்பவும் கேளுங்க. சரி, இதுவரைக்கும் கொஞ்சம் ஃபன்னா பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப ரொம்ப சீரியஸா கேளுங்க. உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு விஷயம் அது. இந்த வரிய ஒரு நிமிஷம் நல்லா உள்வாங்கி பாருங்க. மத்தவங்க அவங்க வாழ்க்கைய வாழ்றத பாக்குறதுக்காக உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் நீங்க வித்துட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய நஷ்டம் உங்களுக்கு புரியுதா? நீங்க வேணும்னு ஆசைப்படுற அந்த ஃபிட் ஆன உடம்பு, நீங்க வாங்கணும்னு நினைக்கிற அந்த மார்க்ஸ், நீங்க ஆரம்பிக்கணும்னு கனவு காண்ற அந்த பிசினஸ், உங்களுக்கு தேவையான அந்த மன அமைதி, இது எதுவுமே 3 மணி நேரம் நீங்க ஸ்க்ரோல் பண்ற அந்த ரீல்ஸோட கடைசியில இல்ல. மத்தவங்க வாழ்க்கையே வேடிக்கை பார்க்கறது போதும், ஒரு ஆடியன்ஸா இருந்தது போதும். வெளியே வாங்க, நிஜ உலகத்துல கால் வைங்க. நீங்க உண்மையிலேயே யாரா இருக்கணும்னா ஆசைப்படுறீங்களோ அந்த ஆளா மாறதுக்கான நேரம் இது. சரி, இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஃபைனல் சேலஞ்ச், உங்களுக்கான கடைசி ஆக்ஷன் இதுதான். நான் சொல்றத அப்படியே செய்யுங்க. 1, இந்த பதிவை லைக் பண்ணுங்க. 2, கமெண்ட்ல நான் உறுதியாக இருக்கிறேன்னு போடுங்க. 3, இந்த ஆப்பை இப்பவே மூடுங்க. ஆமா, உடனே மூடுங்க. போன கீழே வைங்க, எந்திரிங்க. நாள் முழுக்க தள்ளி போட்டீங்களே ஒரு வேலை, அதை போய் செய்யுங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. ஜன்னலுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் உங்களை நம்புறேன், நீங்க ஜெயிப்பீங்க. இப்போ இங்கிருந்து கிளம்புங்க, போய் உங்க வாழ்க்கைய வாழுங்க.